அல்லாஹ்வுடைய அருட்பெரும் கிருபை, ஸலவாத்து ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பான். இந்த ஸலவாத்து ஓத ஓத அதிகப்படுத்த அல்லாஹ் தஆலா நம்மளை சாலிஹான குணத்தை கொடுத்துறான், பொறுமையை அல்லாஹ் கொடுத்துறான், கண்ணியத்தை அல்லாஹ் கொடுக்குறான். வாழ்க்கையில அது ஊறி போகணும். ஸலவாத்து நாம இங்க ஓதுறோம், இதோட நிறுத்தி விடாமல் நாம அதிகப்படுத்திக்கணும். எங்கு சென்றாலும் ஒரு காரியங்கள் நம்மில் இருந்து நிகழ்ந்தாலும் உடனே ஸலவாத்து ஓதி அந்த காரியத்தை தொடங்கணும். ஸலவாத்து ஓதி பொருளை கொடுக்கணும், ஸலவாத்து ஓதி பொருள்களை வாங்கணும். இப்படி நம்முடைய வாழ்க்கைகளை நாம ஆக்கி கொண்டோமையானால் அதுதான் மிக சந்தோஷமான சிறப்பான ஒரு வாழ்க்கையாக இருக்கு. அன்பர்களே, இப்போ எல்லாருடைய பெற்றோர்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, என் பிள்ளை எனக்கு கட்டுப்பட மாட்டான், அடங்க மாட்டான், சொல் பேச்சு கேட்க மாட்டான், ஒருவர் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க, சண்டையிட்டுக்கிறாங்க. இதுதான் எல்லா இடத்துலயும். இப்பவுமே சாரு பிள்ளைகளை எல்லாம், அந்த சிறுவர்களை எல்லாம் எப்படி பார்த்துக்கிட்டாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது, என்னதான் செய்தாலும் அவர்கள் செய்யக்கூடிய அந்த சேஷ்டைகள் இருக்கதான் செய்யுது. இப்போ ஒரே ஒரு என்னன்னா, பெற்றோர்களுடைய தவறா அல்லது பிள்ளைகளுடைய தவறா? பெற்றோர்கள் இதற்கு காரணமா அல்லது பிள்ளைகள் காரணமா அப்படின்னு பார்க்கும் பொழுது, யோகோபித்த கருத்து என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது பெற்றோர்களுடைய தவறு தான். அந்த பெற்றோர்கள் அந்த குழந்தையை சுமக்கும் பொழுது அவர்கள் அந்த கருவுற்று இருக்கக்கூடிய அந்த குழந்தையை அவர்கள் ஆரம்பத்திலிருந்து, ஏன்னா என்றைக்கு ரூஹு ஊதப்படுதோ அந்த குழந்தை அந்த வயிற்றிலே இருந்து தாய் செய்யக்கூடிய அனைத்தையும் கவனிக்கக்கூடிய குழந்தையா இருக்கு, கேட்கக்கூடிய குழந்தையாக இருக்கு. அதனாலதான் அந்த குழந்தை வயிற்றிலே இருக்கும் பொழுது, அந்த பிள்ளை வயிற்றிலே இருக்கும் பொழுது குர்ஆன் அதிகமா ஓதுங்க, ஸலவாத்து ஓதுங்க, சண்டையிட்டு கொள்ளாதீர்கள், புறம் பேசாதீங்க, கோல் சொல்லாதீங்க. இப்படி எல்லாம் ஏன் நமக்கு சொல்லுவாங்க முன்னோர்கள்? அது அப்படியே அந்த குழந்தை பெற்றிருக்க குழந்தைய பார்த்தா அவர்களை கண்ணியப்படுத்துவாங்க, அவர்களை சந்தோஷப்படுத்துவார்கள். இப்படி அவர்களை சந்தோஷமாக கண்ணியமாக இருக்கும்போது குழந்தையும் சந்தோஷமாக கண்ணியமா இருக்கும். ஆனா இப்போ அப்படி கிடையாது. பாருங்களேன், அந்த கருவுற்று இருக்கக்கூடிய அந்த நிலையில அவர்கள் எங்கு போவாங்க வருவாங்க, அதாவது அல்லாஹ்வை மறந்த வாழ்க்கை. இன்னும் பாத்தீங்கன்னா மாமியார் சண்டை, மாமியார் மருமகள் சண்டை, மாமனார் மருமகள், இப்படி பாத்தீங்கன்னா எல்லா இடத்திலும் கணவன் மனைவி சண்டை, குழந்தை அந்த வயிற்றிலே சுமக்கும் பொழுது. இப்போ ஏதாவது ஒரு தவறுகள் எல்லாமே இருக்கு. அந்த குழந்தை பாத்தீங்க, அந்த பெற்றோர்கள் அந்த குழந்தைய சுமக்கக்கூடிய அந்த பெற்றோர்களுடைய நிலை பார்த்தீங்கன்னா சங்கடத்திற்குள்ளாக இருக்கு. அது யாருடைய தவறாக இருந்தாலும் தவறுதான். இப்போ வயிற்றிலே வளரக்கூடிய அந்த குழந்தை எதையெல்லாம் ஃபேஸ் பண்ணுது, என்னென்ன தகராறு, அவர்களுடைய மன குமுறல், இல்லது இவர்கள் பொய் பேசுவது, அந்த குழந்தைக்கும் அந்த வயிற்றிலிருந்தே கற்றுக்கொள்ளக்கூடிய நிலை ஏற்படுது. அன்பர்களே, இப்போ பிறந்த பிறகு நம்முடைய செயல்கள் தான் நம்முடைய பிள்ளைகள்ல வருது. நாமும் நம்முடைய பெற்றோர்களுக்கு அடிபணிந்து இருந்தோமையானால் நிச்சயமாக நம்முடைய பிள்ளைகளும் நமக்கு அடிபணிந்து இருப்பார்கள், கட்டுப்படுவார்கள். ஆனா அந்த வயிற்றிலே வளர்க்கக்கூடிய அந்த நேரத்துல குர்ஆன் ஓதுறது கிடையாது, ஸலவாத்து ஓதுறது கிடையாது, கடமையான வணக்கங்களில் கூட தவறுகள். இப்ப அந்த குழந்தை எப்படி இருக்கும்? சரி, குழந்தை பெற்று எடுத்தா அந்த குழந்தையை பெற்று எடுக்கும் பொழுது அந்த காலத்துல பாத்தீங்கன்னா வீட்டுல குழந்தை பெற்றெடுப்பாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு மோஸ்ட்லி போக மாட்டாங்க. இப்ப நாங்கெல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுலதான் பிறந்த குழந்தை தான், என்னுடைய மகனார் பாத்தீங்கன்னா வீட்டுல பிறந்த குழந்தை தான். ஆனா இப்போ காலப்போக்குல மாறிடுச்சு. ஆனால் அந்த சீதேவிகள் அந்த குழந்தைய, அந்த வயசானவங்க அந்த குழந்தைய, அந்த அந்த பெறக்கூடிய அந்த பெண்ணை பார்த்து அவர்கள் சொல்லி கொடுப்பது என்ன? ஸலவாத் ஓது, அல்லாஹ்னு கூப்பிடு, ரஹ்மான்னு கூப்பிடு, யா முஹியதீன் கூப்பிடு, இப்படித்தானே சொல்லி கொடுத்தாங்க. பாருங்களேன், அந்த குழந்தை வெளியே வரும் பொழுது அந்த எந்த சவுண்டு கேக்குது? அல்லாஹ் வாங்க சொல்லுவாங்க, வாங்க சொல்லும் போது அந்த குழந்தை முதல் என்ன கேக்குது? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்,
குரல் என்னங்க கேக்குது? அல்ல சாட்சி சொன்ன அந்த காட்சிகளை, அந்த சவுண்ட அந்த குழந்தை கேக்குது. அப்ப அந்த அப்படிப்பட்ட பிறக்கக்கூடிய குழந்தை எப்படி இருக்கும்? சாட்சி அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். இப்ப பாத்தீங்கன்னா குழந்தை பிறந்த உடனே அது வீட்டுல குழந்தை பிறக்கக்கூடிய குழந்தை பாங்கு சொல்லக்கூடிய சத்தம் கேக்குது. பாத்தீங்கன்னா மாத்தி மாத்தி சொல்லுவாங்க. குழந்தை வெளி வர வரை, குழந்தை அந்த சவுண்டு வர வரை, கீன்னு கத்தம் இல்லைங்களா, அந்த சவுண்டு வர வரை பாங்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஒருத்தர் சொல்லுவாங்க. அப்ப அந்த குழந்தையுடைய அந்த செவி, அந்த காதுல என்ன ஒலிச்சுது? பாங்குடைய சத்தம் தான். சாட்சி அல்லாதா இலான்னு அந்த குழந்தைக்கு சொல்லி, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலாக இருக்கின்றார்கள். முதல் அந்த கேட்கக்கூடிய குழந்தை அந்த இனிமையான குரலை தாங்க அந்த குழந்தை கேட்குது. அப்ப அந்த குழந்தை வெளியில வருது, வந்து அந்த கேக்குது. அதை சுத்தப்படுத்தின உடனே என்ன சொல்லுவாங்க? ஒரு காதுல பாங்கு, இன்னொரு காதுல இக்காமத் சொல்லுவாங்க. இது வளமையில இருக்கு. ஆனால் உடனடியாக சொல்வார்கள், பேர் வைப்பாங்க, அப்துல்லா அப்படின்னு பேர் வைப்பாங்க. ஆனால் அது அந்த காலத்துல. இப்போ சொல்றாங்க, பெரியோர்கள் சொல்லுவாங்க, நீங்க பேர் வைக்க மாட்டீங்க, குழந்தை வந்து அது ஹாஸ்பிட்டல்ல இருக்கு, அதை கழுவி கொண்டு வந்து ஒரு 4 மணி நேரம் கழிச்சு அந்த குழந்தைய காட்டுறாங்க. அதுக்குள்ள பேரு ஷைத்தான் வச்சிடறோம். பாத்தீங்களா? அந்த குழந்தையை அல்லாஹ்வுடைய சவுண்ட கேட்கல, இப்ப ஷைத்தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அதுக்கு வந்து நம்ம சொல்ல இந்த காலகட்டத்துல அப்படி இருக்கு. ஆனால் அந்த காலத்துல அந்த குழந்தை வெளிவரும் பொழுது அல்லாஹ் இலான்ற அந்த சவுண்டோட கேட்டுட்டு வந்துச்சு. இப்போ அப்படி கிடையாது. எல்லாம் பல மணி நேரம், 4 மணி நேரம் கழிச்சு சுத்தப்படுத்தி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்பமாவது பாங்கு சொல்றோமா, பேர் வைக்கிறோமா? பார்க்கும் பொழுது சொல்லுவார்கள் பெரியோர்கள், நீங்க பேர் வைக்கலன்னா ஷைத்தான் பேர் வைக்கிறாங்க. அப்ப அந்த காலத்துல எப்படி இருந்தாங்க? நானும் நம்ம மௌலவி BWD இமாம் அஜீஸ் ஆப்ஸா அவங்களும் போயிட்டே இருந்தோம். ஒரு பெண் ஓடி வராங்க. ஓடி வந்து, ஹஸ்ரத் எனக்கு என்னுடைய மகனுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு, ஹஸ்ரத் நீங்க உடனே வந்து பேர் வச்சிடுங்க. ஏன்? அவர்கள் தெரிந்து வைத்தார்கள். வயதான அந்த பெண் ஓடி வருது, தன்னுடைய மகளுடைய அந்த குழந்தைக்கு பேர் வைக்கணும், உடனடியாக வைக்கணும். ஏன்னா வேற ஆள் இல்லையா, ஒரு நாளைக்கு தான் வச்சுக்கலாம். இல்ல, அப்பவே அது நாளைக்கு வைப்பது, பல வருடங்கள், ஒரு வருஷம் கழிச்சு வைப்பது, பெரியவர்களை கூப்பிட்டு வைப்பது, அதெல்லாம் வேற விஷயம். குழந்தை பிறந்தவுடன் பெயர் வைக்க வேண்டும். நாம எங்க இப்போ நடக்கக்கூடியதா பாத்தீங்கன்னா எவ்வளவு டிலே. அன்பர்களே, இப்போ இப்படி பிறந்த குழந்தைய வந்து பால் ஊட்டும் பொழுது அந்த தாய் ஸலவாத்து ஓதி பால் ஊட்டுறாங்களா? உது செய்து பால் ஊட்டுறாங்களா? இப்போ அந்த சூஃபியாக்கள் முன்னோர்களுடைய எப்படி இருந்தாங்க? ஒரு மகான் அவர்கள் அவங்களுடைய தாயார் சொல்றாங்க, நான் என்னுடைய குழந்தைக்கு ஒது செய்யாமல் பால் ஊட்டியதே கிடையாதுன்றாங்க, ஸலவாத்து சொல்லாமல் பால் ஊட்டியதே கிடையாதுன்றாங்க. அதுதான் அவர்கள் தாங்க மகான். அன்பர்களே, அதனால நம்முடைய தவறுகள் இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னா, நம்முடைய தவறுகள் அதிகமா இருக்கு. அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு நாம ஸலவாத்து சொல்றது கிடையாது, லா இலாஹ இல்லல்லாஹ் தாலாட்டுறது கிடையாது, எதையாவது ஒண்ணு கொடுத்து விட்டுறோம். அந்த காலத்துல தொட்டிலில ஆட்டும் பொழுது என்ன சொல்லுவாங்க? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். இதுதானங்க நம்ம கேட்டோம். ஹஸ்பி ரப்பி ஜல்லல்லாஹ் மா ஃபீ கல்பி கைருல்லாஹ் நூரு முஹம்மது ஸல்லல்லாஹு அலா இலாஹ இல்லல்லாஹ். என்ன சொல்லி கொடுத்தாங்க தெரியுங்களா? ஓதக்கூடிய அந்த அவர்களுக்கு தெரிந்திருக்கலாம், தமிழ் அர்த்தங்கள் தெரிஞ்சிருக்கலாம், அது தெரியாமல் இருக்கலாம். அல்லாஹ் எனக்கு போதுமானவன். அந்த குழந்தைக்கு தாலாட்டு பாடல் என்னங்க? அல்லாஹ் எனக்கு போதுமானவன், ஜல்ல ஜலாலஹு எனக்கு போதுமானவன், என்னுடைய ரப்பு எனக்கு போதுமானவன். யாருக்கு சொல்லித்தரா? அந்த குழந்தைக்கு. என்னுடைய கல்புல வேற எதுவுமே இல்ல, மாஃபி கல்பி கைருல்லாஹ், மக்லூக்கு எந்த ஒரு சிருஷ்டி பொருளும் என்னுடைய கல்புல இல்ல. யாருக்கு சொல்லித்தரா? அந்த குழந்தைக்கு தாலாட்டும் பொழுது சொல்லித்தராங்க, நூர் முஹம்மது
ஸல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய நூறாக இருக்கின்றார்கள். என்னங்க நூறாக இருக்கு? எப்போ சொல்லி தராங்க? தொட்டில் குழந்தையில சொல்லி தராங்க. ஹக் தெரிந்து கொள்ளுங்கள், உண்மை ஹக் லா இலாஹ இல்லல்லாஹ். வணக்கத்திற்கு தகுதி உண்மை என்னன்னா, வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. எப்போ சொல்லி தராங்க? தொட்டில் குழந்தையில அந்த குழந்தைக்கு. அப்ப அந்த குழந்தை எப்படி வளரும்? இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு நாம பார்க்கும் பொழுது, மொபைல் கொடுத்தா, மொபைல் இல்லைன்னா சாப்பிடுறது கிடையாது. மொபைல் கொடுக்கல அப்படின்னா மொபைல புடிஞ்சு தூக்கி போடுறது குழந்தை, சாப்பாடை தூக்கி எறிகிறது. இதுதான் இந்த இப்பளுடைய பிள்ளைகளுடைய சூழ்நிலை. இப்படிதான் பிள்ளைகள் வளர்றாங்க. அப்ப எப்படி கேட்பாங்க சொல்லுங்க? அதனால நம்முடைய இதற்கெல்லாம் காரணம் யாருன்னு பார்க்கும் பொழுது பெற்றோர்கள் தான். ஏன்னா நம்ம எந்த நேரமும் பெற்றோர்கள் பாத்தீங்கன்னா ஒன்னும் மொபைல் நோண்டிக்கிட்டே இருக்கிறது. பிள்ளைகளை கவனிக்கிறேன்ற பேர்ல பிள்ளைகளை கவனிக்கிறதே இல்லை. அவர்கிட்ட ஒரு பிள்ளை, அந்த குழந்தைகிட்ட ஒரு மொபைல், இவங்க கிட்ட ஒரு மொபைல். சோறு ஊட்டும் பொழுது அவங்க மொபைல பார்ப்பாங்க, அந்த குழந்தை மொபைல பார்த்துட்டு சாப்பாடு சாப்பிடுது. அப்ப எப்படி இருக்கும்? அதனால இதையெல்லாம் நாம பார்க்கும் பொழுது பெற்றோர்களுடைய தவறுகள் தான் அதிகம் அன்பர்களே. இப்போ அந்த மாதிரி அல்லாஹ்வை இலான்னு சொல்லி வளர்க்கப்படக்கூடிய குழந்தை யாருக்கு கட்டுப்படும்? அல்லாஹ் கட்டுப்பட வைப்பான். அல்லாஹ் அந்த பெற்றோர்கள் கட்டுப்பட வைப்பான். அன்பர்களே, தாயுடைய காலடியில தானுங்க சொர்க்கம். தாயுடைய காலடியில தான் சொர்க்கம். தாய் கிட்ட சொல்லிட்டு போனா உடனே என்ன சொல்லுவான்? ரப்பே என் புள்ள வெளியில போறான், நீ பாதுகாவல்னா சொல்லுவாங்களா இல்லையா? அல்லாஹ்வுடைய காவல் சொல்லுவாங்களா இல்லையா? ஆனா யாரு பெற்றோர்கிட்ட யாரு சொல்லிட்டு போறா? இந்த காலத்துல குழந்தைகள் அல்லாஹ் ஒரு சில குழந்தைகளை அல்லாஹ் வச்சிருக்கிறான், சீதேவியான குழந்தைகளை அல்லாஹ் வச்சிருக்கிறான். அதனால பெற்றோர்கள் இடத்துல அவர்களுடைய பாதங்களை தொட்டு அவர்கள் போவாங்க இல்லையா? அந்த பாதத்தை தொட்டதுனால அவர்கள ஒரு சந்தோஷம் வரும் இல்லையா? சந்தோஷமா துவா செய்வாங்க இல்லையா? அவர்கள் வாழ்க்கை தாங்க. அந்த பெற்றோர்களுடைய துவாவோடு வாழக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கை தான். இப்ப நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை வாழ்க்கை என்னன்னு பார்க்கும் பொழுது எல்லாம் நம்ம தூரமா இருக்கு அன்பர்களே. அல்லாஹ்வுக்கு மாற்றமான செயல்கள் எதையெல்லாம் செய்யக்கூடாதோ அந்த குழந்தைக்கு சொல்லி தரதே யாருன்னா பெற்றோர்கள் தான். வீட்டுல உட்கார்ந்துகிட்டு வெளியில வந்து பெல் அடிக்க சொல்ல, ஏப்பா வாப்பா இருப்பாரா கேட்டா, வாப்பா இல்லைன்னு சொல்லிடா போய், யாரு சொல்லி தரோம்? பெற்றோர்களுக்கு. பிள்ளைகளுக்கு போய் சொல்லி கொடுக்கிறதும் பெற்றோர்கள் தான். இதுக்கெல்லாம் முடிஞ்ச பிறகு கடைசியில அந்த பெற்றோர்கள் என்ன என் புள்ள அடங்க மாட்டான், என் புள்ள என் பேச்சை கேட்க மாட்டான், ஊர் வம்ப வீட்டுக்கு எடுத்துட்டு வரான், எங்க போனாலும் அடிதடியோட இருக்கிறான், இங்கேயும் அடிச்சுக்கிறான், இதுதானே சொல்றாங்க. இப்போ இதுக்கெல்லாம் காரணம் அந்த பெற்றோர்கள் தான். அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எப்படி வாழ சொன்னார்களோ, எதை செய்ய சொன்னார்களோ, எப்படி வளர்க்க சொன்னார்களோ, எப்படி போதிக்க சொன்னார்களோ அதை நாம மறந்துட்டோம். பாத்தீங்கன்னா அந்த சிறு வயசுலயே அந்த 3-4 வயசுலயே உஸ்தாது கிட்ட கொண்டு விடுவாங்க, பிள்ளைகளை கொண்டு ஓதுவதற்காக விடுவாங்க. அப்ப அந்த உஸ்தாத அடிச்சுட்டாரு அப்படின்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. எதற்காக உஸ்தாத் அடிக்கிறார் பாக்குறோம். இந்த பிள்ளைகள் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம், அல்சாட்டங்கள் எல்லாம் நம்ம பாக்குறோம். என்ன செய்வாங்க சொல்லுங்க? இப்போ இதெல்லாம் அடிச்சுட்டா ஒரு கும்பல் வந்துடும். இப்படி பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை யாரு கெடுக்கிறதுனா பெற்றோர்கள் தான் முக்கிய காரணம். எப்ப நீ என்ன பண்ண, அவர் கோபப்படுத்துற அளவுக்கு நீ என்ன பண்ண? யூபியில அல்லாஹ் அக்பர் சொல்லக்கூடாத ஒரு விஷயம், ஒஸ்தாதுடைய குடும்பத்தையே தாக்கிட்டாங்க. பள்ளிவாசலுடைய இமாம் அவரை ஏதோ பசங்களை திட்டினது காரணமா குடும்பத்தையே தாக்கிட்டாங்க. இந்த செய்திகளை நாம பேப்பர்ல நம்ம பார்த்திருக்கிறோம். அன்பர்களே, இஸ்லாம் ஒரு பக்கம் வளருது. எதை பார்த்து வளருது? தன்னுடைய அந்த பிரிட்டன்ல அந்த செய்திகளை நாம பார்க்கும் பொழுது அந்த குடும்பங்கள் ஒற்றுமையாக, அந்த குழந்தைகள் சாலிகான குழந்தையாக, பெண் குழந்தைகள் சாலிகான குழந்தைகளாக,
அந்த ஆண் குழந்தைகள் சாலியான குழந்தைகளாக அவர்கள் பார்க்கின்றார்கள். அது தன்னுடைய பிள்ளைகள் அப்படி இல்லையா என்பதற்காக அவர்கள் வருகின்றார்கள். இஸ்லாத்துல என்ன பயான் பண்ணாங்க? எங்க போய் பயான் பண்ணாங்க? அவர்களுக்கு அந்த குடும்பத்தை பார்த்து வருகின்றார். காரணம், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையை, சுன்னத்தை பின்பற்றக்கூடியவர்களாக, அவர்களுடைய இஸ்லாத்தை கடைபிடிக்கக்கூடியவர்களாக அவர்கள் வாழ்கின்றார்கள். அதன் காரணமாகத்தான் அந்த குழந்தைகள் சாலியான குழந்தைகளா இருக்கு. அதனால இப்ப நாம பார்க்கும் பொழுது நம்மளை பார்த்து யார் இஸ்லாத்துல வருவா? நம்முடைய பிள்ளைகளை பார்த்து யாராவது இஸ்லாத்துல வருவாங்களா? சொல்லுங்க. நம்மளை பார்த்தவனே கோபமாகறாங்க. காரணம் என்ன? நம்மளுடைய செயல்கள் தான். அதனால நாம் சுருக்கமாக சொல்ல, மணி 9 ஆயிடுச்சு. சுருக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது நாம தயாராகணும். நம்முடைய குழந்தைகளுக்கு நாமும் சொல்லி கொடுப்பதற்கு முன்னால் நாம நல்லவர்களா இருக்கணும். அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு புறம் பேசுவது, அந்த குழந்தைகளை வச்சுக்கிட்டு அண்ணன் தம்பிகளை பத்தி குறை சொல்வது, அந்த குழந்தைகளை வச்சுக்கிட்டு எதையாவது ஒரு புறம் பேசிக்கிட்டு இருப்பது, கிண்டல் அடிப்பது, தரக்குறைவா பேசுவது, அது யாருக்கும் இல்லை. அவன் எங்கேயோ போய் தரக்குறைவா பேசுவதில்லை. கடைசியில் அந்த பெற்றோர்களை பார்த்து அவன் பேசுகின்றான். நீ என்னென்னலாம் பேசினியோ அதையே அவர்களுக்கு பேசுகின்றான். நாம் எதை விதைக்கின்றோமோ அதை தான் நாம் அறுப்போம். அதனால நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குழந்தைகளை, அவர்களை பார்க்கும்போது ஒரு தாய், பெற்றோர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த குழந்தை பார்க்கும் பொழுதெல்லாம் துவா செய்யணும். அல்லாஹ் வாழ்க்கையை மாற்றுவான். பெற்றோருடைய துவா அது நிச்சயமாக கபூலாகும். வீணவே ஆகாது, வீணாகவே ஆகாது. அல்லாஹ் நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துவா உம்மத்தினருக்கு, அதே போல பெற்றோர்களுடைய துவா அந்த பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக இருக்கும். கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டியதுதான். அந்த பிள்ளைகள், ஒரு தாய் எந்த விதத்திலும் தன்னுடைய பிள்ளைகளை விட்டு கொடுக்கவே மாட்டான். அவன் எவ்வளவு அநியாயம் செய்தாலும் சரி, அக்கிரமம் செய்தாலும் சரி. அதனாலதான் அல்லாஹ் 70 தாய்களுக்கும் கிருபையாளன். ஒரு தாயுடைய கிருபை இவ்வளவு உயர்ந்ததுன்னா என்ன அநியாயம் பண்ணாலும் தன்னுடைய பிள்ளையை விட்டு கொடுக்க மாட்டா. அதே போலதான் அல்லாஹ் தன்னுடைய அடியார்கள் என்ன அநியாயம் பண்ணாலும் மன்னிக்க கூடியவனாக அந்த ரப்பு ஜல்ல ஷானஹு தஆலா இருக்கின்றான். அதனால நாம் தான் காரணம். அல்லாஹு தாலா நம்முடைய பிள்ளைகளை சாலிஹான பிள்ளைகளாக, இரையச்சம் உள்ள பிள்ளைகளாக, மதித்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாக, பெற்றோர்களையும் இறைநேசர்களையும் நல்லடியார்களையும் இமாம்களையும் எல்லோரையும் நல்லடியார்களையும் மதித்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகளை அல்லாஹ் ஆக்குவானாக. இறை அச்சமுள்ள குழந்தைகளாக அல்லாஹ் ஆக்குவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. சொன்னாங்க, நான் பேசும்போது குழந்தை பிறந்த உடனே ஒரு காதில் பாங்கு சொல்லப்படும், இன்னொரு காதில் காமது சொல்லப்படும் என்பதாக சொன்னாங்க. ஆனால் தொழுகை வைக்கப்பட மாட்டாங்க. பாங்கு சொல்லியாச்சு, காமத்து சொல்லியாச்சு, ஆனால் தொழுகை வைக்கப்படவில்லை. ஆனால் ஒரு காலத்தில் பாங்கும் இல்லாமல் காமத்தும் இல்லாமல் தொழுகை வைக்கப்படும். என்றைக்கு அந்த குழந்தையை எந்த வயதில் இறந்து போகுதோ, பெரிய ஆளாக போய் கூட இறந்து போகலாம், சிறு வயசில் கூட இறந்து போகலாம். இறந்து போயிட்டா அந்த ஜனாசா தொழுகை வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த தொழுகைக்கு பாகம் இல்லை, காமத்து இல்லை. காரணம் ஏற்கனவே சொல்லப்பட்டு விட்டது. எனவே நாம் வாழக்கூடிய இந்த காலம் இந்த பாகுக்கும் அந்த பாகு காமத்துக்கும் இந்த தொழுகைக்கும் விலைப்பட்ட காலத்தை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். குறுகிய காலம்தான். இந்த காலத்துல சதா நம்ம அல்லாஹ்வை நினைத்து கொண்டு அந்த திக்ரில் நம்ம இருக்கணும். நல்லடியார்கள சுகபத்தில் இருக்கணும். அல்லாஹு தாலா செய்திருக்கக்கூடிய மாபெரும் கிருபை நம்மை இந்த பள்ளியில, இந்த மஹல்லாவில் வலிமார்கள் வாழ்ந்த இடத்துல நல்லோர்களோடு நம்ம அல்லாஹ் இருக்க வச்சிருக்கோம். அதுக்கு நம்ம அல்லாஹ்க்கு சுக்ர் பண்ண நம்ம கடமைப்பட்டு இருக்கிறோம். இதே நாளில் இன்னைக்கு புனிதமான இந்த வெள்ளிக்கிழமை இரவுல எத்தனையோ பேர் நம்ம கூட இருக்கிறவங்க, நமக்கு தெரிஞ்சவங்க, நம்ம சொந்தக்காரவங்க, நம்ம நண்பர்கள், உறவுகள், இந்த வாய்ப்பு கிடைக்கல. இந்த நல்ல சொல்லு காதல போய் ஏறுறதுக்கு அவங்க வாய்ப்பு கிடைக்காம போயிடுச்சு. இந்த ஸலவாத் மஜ்லிஸை கலந்துக்கிட்டு இங்கே சொல்லக்கூடிய செய்தியை கேட்டுட்டு ஸலவாத் ஓதக்கூடிய ஒரு வாய்ப்பு பாக்கியம் அவர்களுக்கு கிடைக்கல. அல்லாஹ் நம்ம தந்திருக்கான்.
லஇன் ஷக்கரத்தும் லஸீதன்னகும் வலஇன் கஃபரத்தும் மின் அஸாபி லஷதீத். கொடுக்கப்பட்ட நியமத்துகளுக்கெல்லாம் யார் நன்றி செலுத்துகிறாரோ அவர்களுக்கு அதிகப்படுத்துவோம், மாறாக நன்றி மறந்தவர்களாக இருந்தால் அதாப இருக்கும் என்பதை அல்லாஹ் சொல்கிறான். எனவே வாழக்கூடிய காலத்துல அல்லாஹ் செய்திருக்கக்கூடிய எல்லா நியமத்துல்லாஹி லா துஹ்ஸுஹா, அல்லாஹ் தஆலா செய்திருக்கக்கூடிய ஒவ்வொரு கிருபைக்கும் நாம் நன்றி சொன்னா அதை சொல்லிக்கொண்டே போகணும், நன்றி சொல்ல முடியாது. அவ்வளவு நியமத்துகள் அல்லாஹ் தந்திருக்கிறான். ஒரு செய்தி வாட்ஸ்அப்ல படிச்சிருந்தேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. ஒரு அரபு தேசத்துல ஒரு பெரியவர் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிருக்கிறாரு. அட்மிட் ஆகி கொஞ்ச நாள் இல்லை, ஒரு 2-3 நாளையில டிஸ்சார்ஜ் பண்ணும்போது ஒரு பெரிய தொகையை அதை கட்டணும் அப்படின்னு சொல்லி ஆஸ்பத்திரி நிர்வாகம் அந்த மனிதருக்கு ஒரு பில்லை கொடுத்துருக்குது. அதை வாங்கி பார்த்தா ரொம்ப அழுதுருக்கார். அழுதப்போ அந்த வெண்டிலேட்டர்ல வச்சதுனால வெண்டிலேட்டருக்குள்ள ஃபீஸு அழுதப்போ அந்த டாக்டர் நிர்வாகம் கேட்குற, ஆஸ்பத்திரி நிர்வாகம், ஏன் அழுகுறீங்க, ஃபீஸ் கட்ட முடியலையா, வசதி இல்லையா, ஃபீஸை குறைக்கிறோம், கவலைப்படாதீங்கன்னு சொன்னதுக்கு இல்லை ஃபீஸ் நிறையா இருக்குது, என்கிட்ட கட்டுவேன். நான் ஏன் அழுகிறேன்னு சொன்னா, இத்தனை ஆண்டு காலமாக அல்லாஹ் தஆலா எனக்கு சுவாசிக்கக்கூடிய இந்த காற்றை இலவசமாக தந்தான். எத்தனையோ ஆண்டுகளாக நான் அதனுடைய மகிமையை உணராமல் நான் இலவசமா அந்த அல்லாஹ்வுடைய நியமத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தேன். இந்த ஓரிரு நாட்கள் உங்க ஆஸ்பத்திரி தங்கியிருந்தது இவ்வளவு தொகை போறீங்கன்னு சொன்னா, இத்தனை ஆண்டு காலமாக நான் அல்லாஹ் இடத்திலே நான் அனுபவித்துக் கொண்டிருந்த நியமத்துகளுக்கு விலை போட்டா எவ்வளவு நாம் மன செலுத்த வேண்டி வரும். அதை நினைச்சு அழுகிறேன், நன்றி மனதா இருந்துட்டேனே சொல்லிட்டு ஃபீல் பண்ணதாக ஒரு வாட்ஸ்அப்ல இருந்தது. அதனால அல்லாஹு தஆலாவுக்கு நாம் செய்திருக்கக்கூடிய அல்லாஹ் நமக்கு செய்திருக்கக்கூடிய நியமத்துகளுக்கெல்லாம் நாம் முழுவதும் நன்றி செலுத்திக் கொண்டே இருக்கக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அல்லாஹுடைய திக்ர் செய்யக்கூடிய இடத்திற்கு மலக்குகள் வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள். எனவே நம்ம அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய இந்த நேரத்துல நம்மை சூழ்ந்த மலக்குகள் இருக்கிறாங்க, நம்ம கண்களுக்கு தெரியாது. இந்த மலக்குகள் அல்லாஹ் இடத்துல போய் நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய விருப்பங்களை, நம்முடைய நாட்டங்களை எல்லாம் அல்லாஹ்விடத்தில் எடுத்து வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா நம்முடைய நாட்டங்களை, விருப்பங்களை நிறைவு செய்யக்கூடியவராக, அதை கபூல் செய்யக்கூடிய நிலையில் அல்லாஹ் தஆலா இருக்கிறான். அதற்கு மலக்குகளையும் சாட்சியாக வைக்கிறான். ஒரு காலகட்டத்துல மனிதர்களை படைப்பதற்கு முன்பதாக அல்லாஹ் தஆலா மலக்குகளிடத்திலே ஒரு அபிப்பிராயத்தை வெளிப்படுத்தினான். வைதிக்குள்ளாரில் மலாய்க்கத்தை இன்னை ஜாயிலுன் ஃபில் அர்தி ஹலீஃபா, என்னுடைய ஹலீஃபாவாக, பிரதிநிதியாக நான் மனிதனை படைக்கப் போகிறேன் என்பதாக அல்லாஹ் தஆலா அபிப்பிராயத்தை வெளியிட்ட போது அந்த மலக்குகள் சொன்னாங்க, யா அல்லாஹ், உன்னை வணங்குவதற்கு, உன்னை சுஜூது செய்வதற்கு, நிலையில் இருந்து வணங்குவதற்கு, ருக்குவிலே இருந்து வணங்குவதற்கு நாங்கள் இருக்கிறோம். ரத்தம் சிந்தக்கூடிய, அடித்துக் கொள்ளக்கூடிய அந்த மக்களை படைக்கிறாய் என்பதாக ஆச்சரியப்பட தெரிவித்தார்கள் அன்று ஒரு காலத்துல நம்மை படைப்பதற்கு முன்பதாக. எனவே அல்லாஹு தஆலா இந்த நேரத்துல அல்லாஹுடைய பள்ளியில உட்கார்ந்து அல்லாஹுடைய பொருத்தத்தை மட்டுமே வேண்டி அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஸலவாத்தை ஓதிவிட்டு அல்லாஹ் செய்த அமலை செய்துவிட்டு நாம் இந்த திக்ரை செய்யும் பொழுது அல்லாஹ் மலக்குகளை பார்க்கிறான். பார்த்தீர்களா அடியார்கள், இவ்வளவு வாய்ப்புகள் கெட்டு போவதற்கு இருக்கிறது. டிவி இருக்குது, வீண் வேடிக்கை விளையாட்டுகள் இருக்குது. அங்கேயும் போகாம என்னுடைய அடியான் என்னுடைய வீட்டில் உட்கார்ந்து என்னை நினைவு கூறிக்கொண்டிருக்கிறான். இந்த அடியாரை தானே நீங்கள் படைக்க வேண்டாம் என்று நீங்கள் ஆட்சேபனை தெரிவித்தீர்கள். அவருடைய எல்லா தேவைகளை நிறைவேற்றக்கூடியவராக நான் இருக்கிறேன். அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவராக நான் இருக்கிறேன். அவர்கள் கேட்ட சொர்க்கத்தை கொடுக்கக்கூடிய நான் இருக்கிறேன். அவர்கள் கேட்ட நரகத்திலிருந்து பாதுகாப்பு கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். அதற்கு நீங்கள் சாட்சியாக இருங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா நம்முடைய தேவையை நிறைவு செய்வதற்கு மலக்குகளை சாட்சியாக வைப்பதாக அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த அருமையான அந்த வாய்ப்புகளை எல்லாம் அல்லாஹ் தஆலா இந்த மஜ்லிஸின் மூலமாக நமக்கு தந்திருக்கிறான். இதை நம்முடைய ஹயாத் முழுவதும் அனுபவிக்கக்கூடிய, பயன்படுத்தக்கூடிய, கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தந்து அந்த அருளை பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், நாம் zikr செய்வதற்காக அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் தான் இலான்னு சொல்ல போறோம். நம்முடைய அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடியவன் அல்லாஹுவை தவிர யாரும் இல்லைன்னு நம்ம சொல்ல போறோம். எத்தனையோ உலகத்துல எத்தனையோ நம்முடைய தேவைகள் அனைத்தையும் யாரு பூர்த்தி செய்யறான்? அந்த ரப்பு தான் பூர்த்தி செய்யறான். இதான் நாம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லி நாம் இக்லாஸான முறையில நம்ம zikr செய்யணும். அல்லாஹும்ம ஸல்லி அலா
وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه فاعلم أنه أفضل الذكر لا إله إلا الله கிருபை உடையவன் அல்லாஹ் எப்படி கிருபை உடையவன் அப்படின்னு பார்க்கும் பொழுது மிக கருணையாளன். என்னதான் நம்ம பாவம் செய்தாலும் சரி அல்லாஹ் மன்னிக்கிறது காத்துட்டு இருக்கா. என்ன அடியான் என்னிடத்துல மன்னிப்பு கேட்கிறான். அந்த மன்னிப்பு கேட்கக்கூடிய தேவையும் மன்னிக்கக்கூடிய தேவையும் பூர்த்தி செய்யக்கூடிய நான் தான் சொல்றான். ஒரு தாயுடைய கருணை பார்க்கணும். எப்படிப்பட்ட கருணை? ஒரு தாய் வெளியில போறாங்க, குழந்தைய சின்ன குழந்தைய கூப்பிட்டுட்டு வெளியில போறாங்க. ஒரு 2 குழந்தை 3 குழந்தை 4 குழந்தை இருக்கு, கூப்பிட்டுட்டு போறாங்க. அதுல ஒரு குழந்தை அந்த எக்ஸிபிஷன்லயோ அல்லது கூட்டத்திலே ஏதோ ஒண்ணு மிஸ் ஆயிடுச்சு, காணா ஆயிடுச்சு. இப்போ அந்த பெற்றோர்கள் அந்த தாய் வீட்டுல அமைதியா இருப்பாளா? சாப்பிடுற சாப்பாடு இருக்குமா? இல்ல இல்ல போட 4 குழந்தையில ஒரு குழந்தை தான் காணா ஆயிடுச்சு, 3 குழந்தை இருக்குன்னு அவ சந்தோஷம் அடைவாளா? எந்த தாயாவது அந்த மாதிரி இருப்பாளா? இல்ல, 3 குழந்தையும் அவளுக்கு குழந்தையா தெரியாது. காணா போன அந்த குழந்தை தான் அவளுக்கு உள்ளத்துல குழந்தையா தெரியும். ஏன்? தன்னை விட்டு போயிட்டான் அந்த குழந்தை. அந்த பிள்ளை எங்க இருக்கிறானோ, எந்த சூழ்நிலையில இருக்கிறானோ, எங்க இருக்கிறானோ அந்த நிலையிலேயே அவள் இருப்பாள். அப்போ அதனால இப்ப பாத்தீங்கன்னா கடைசியில எங்கேயோ போய் கண்டுபிடிச்சிட்டான். எந்த இடத்துல அப்படின்னா, இந்த கல்யாண வீட்டுல இந்த சாப்பிட்டு எச்சையில போடுவாங்க இல்லையா, சாப்பிட்ட இலை போடுவாங்க இல்லையா, மீதி சாப்பாடு எல்லாம் அங்க பாத்தீங்கன்னா நாய் சாப்பிடும் அந்த இலைய, மாடு சாப்பிடும். அந்த இடத்துல ரொம்ப நாள் கழிச்சு அந்த குழந்தைய பாக்குறான், தன்னுடைய மகனை பாக்குறா, தன்னுடைய பிள்ளைய பாக்குறா, சட்டை இல்லாத அசிங்கமா அந்த இலையில இருக்கக்கூடிய சாப்பாடை எடுத்து சாப்பிடக்கூடிய நிலைய பாக்குறா. அப்ப அந்த தாய் போடா என் புள்ள இருக்காது, இந்த இடத்துல இருக்கிற புள்ள என் புள்ள இருக்காதுன்னு சொல்லிட்டு போயிடுவாளா? தன்னுடைய பிள்ளை என்று தெரிஞ்சவன என்ன பண்ணுவா? அவன் என்ன மாதிரி அழுக்கா இருந்தாலும் சரி அப்படியே அந்த குழந்தைய எடுத்து வாரி அணைத்து கொள்வா. என் புள்ள உனக்கு இந்த மாதிரி கஷ்டமா, என் புள்ள உனக்கு இந்த மாதிரி நிலையா சொல்லுவாளா இல்லையா? நான் உயர்ந்த உடை போட்டு இருக்கிறேன், அதனால அந்த தூரமா வச்சு நில்லு, என் கூட வா அப்படின்னு சொல்லுவாளா? அணைத்து கொள்வாள். அந்த மாதிரி அல்லாஹ் தஆலா எப்படி அடியான பாக்குறான், பாவம் செய்யக்கூடிய அந்த அடியான அவன் மன்னிப்பு கேட்பானையானால் அவனை அணைத்துக் கொள்கின்றான், அனைத்து பாவங்களையும் மன்னிக்கின்றான். அதனால நாம லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லும் போது இக்லாஸான முறையில நாம சொல்லும், லா இலாஹ இல்லல்லாஹ் إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله إلا الله لا إله 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 إلا الله إله إلا الله الفاتحة.
أحد الله الصمد لم يلد أحد الله الصمد أحد الله الصمد فأصاب في الأخذ حسن بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس آمين. بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى اللهم صل عليه صلاة وسلام دائما عليك يا سيدي يا حبيبي يا رسول الله اللهم ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين اللهم أوصل مثل ثواب ما قرأناه من كلامك العزيز هذه هدية واصلة ورحمة نازلة وبركة شاملة وتحفة كاملة ومقبولة مرضية منا إلى روح نبينا وحبيبنا وشفينا مولانا محمد صلى الله عليه وسلم وخصوصا إلى أرواح سيدنا أصحاب المدنيين والوحديين والخندقيين والحنينيين والتبوكيين بسائر الصحابة والتابعين أئمة المجتهدين والعلماء العابدين رضوان الله تعالى عليهم أجمعين وخصوصا إلى شيخنا سيدنا سندنا غوثنا مولانا محي الدين عبد القادر الجيلاني قدس الله سره العزيز وخصوصا إلى شيخنا سيدنا سندنا غوثنا مولانا سيدنا سلطان العارفين السلطان سيد أحمد الكبير الرفاعي رضي الله تعالى عنه وخصوصا إلى شيخنا سيدنا الشيخ زندا مدار قدس الله سره العزيز وخصوصا إلى روح شيخنا سيدنا نتها شاطر عالم بادشاہ قدس الله سره العزيز وخصوصا إلى روح شيخنا سيدنا خواجہ معين الدين چشتی الاجمیر قدس الله سره العزيز وخصوصا إلى روح شيخنا سيدنا ميران صاحب قادر ولي شام ولميدنا قدس الله سره العزيز وخصوصا إلى روح شيخنا سيدنا سيد إبراهيم شهيد لله قدس الله سره العزيز وخصوصا إلى أرواح جميع الأنبياء والأولياء والعلماء والفقهاء والشهداء والصالحين اللهم باركنا ببركاتهم اللهم انفعنا بعلومهم اللهم انفعنا بأسرارهم اللهم انفعنا بأنوارهم برحمتك يا أرحم الراحمين اللهم باركنا بركة واسعة اللهم سلمنا سلامة واسعة اللهم عافنا عافية واسعة اللهم عزنا عزة واسعة اللهم اشف أمراضنا برحمتك يا أرحم الراحمين اللهم طول حياتنا وحياة شيخنا وحياة أبوابنا وحياة أمهاتنا وحياة أولادنا وحياة أبنائنا وحياة أهل بيتنا وحياة قراباتنا بحرمة سيدنا محمد صلى الله عليه وسلم يا الله ربي رحمن كربي لنا إنه لا وهيان பாவலே மன்னித்து தருவாயாக யா அல்லாஹ் இரக்கமுள்ள எங்களுடைய பெற்றோருடைய பாவத்தை மன்னித்து தருவாயாக யா அல்லாஹ் எங்களுடைய மனைவி மக்கள் சகோதர சகோதரிகள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் தோழர்கள் உலகத்தில் உள்ள எல்லா இஸ்லாமிய சகோதரருடைய பாவத்தை மன்னித்து தருவாயாக யா அல்லாஹ் கருணையுள்ள நாயனே எங்கள் பெற்றோர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் யார் யாரெல்லாம் உன் கபராலியாக கபரில் சென்று விட்டார்களோ அந்த கபராலியுடைய பாவத்தை மன்னித்தல் முடிவாயாக யா அல்லாஹ் கிருபியாளனுக்கு எல்லாம் மேலான கிருபியாளனே கபராளிகள் அனைவருடைய பாவத்தை மன்னித்து அவர்களுக்கு நரகத்தை ஹராமாக்கி சொர்க்கத்தை வாஜிபாக்கி ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ்ல உயர்ந்த தர்ஜாவுல நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுமுத் செய்யக்கூடிய கூட்டத்தில் சேர்த்தல் புரிவாயாக யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே இரக்கமுள்ள நாயனே எங்கள் அனைவர்களுக்கும் நீடித்தாயலக்கூடிய அல்லாஹ் நோயினுடைய இல்லாத வாழ்க்கக்கூடிய அல்லாஹ் நிம்மதியான வாழ்க்கக்கூடிய அல்லாஹ் சந்தோஷமான வாழ்க்கக்கூடிய அல்லாஹ் செல்வ செழிப்பான வாழ்க்கக்கூடிய அல்லாஹ் ஈமான்தனமான வாழ்க்கக்கூடிய அல்லாஹ் சீமாந்தனமான வாழ்க்கக்கூடிய அல்லாஹ் விலாயத்துடைய வாழ்க்கக்கூடிய அல்லாஹ் உன்னுடைய பொருத்தத்துக்குரிய வாழ்க்கக்கூடிய அல்லாஹ் ஹராம் ஹலால் பேணி நடக்கக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ் இந்த ஸலவாத் மஜ்லிஸ்ல யார் யாரெல்லாம் நேச்ச வைத்தார்களோ நாட்டம் வைத்தார்களோ கலந்து கொண்டார்களோ ஓதினார்களோ பங்கெடுத்தார்களோ பார்த்தார்களோ அவர்கள் அனைவர்களுடைய அனைத்து நாட்ட தேட்டங்களையும் ஹாஜத்துகளையும் நிறைவேற்றி செல்வ செழிப்பின் சீமாந்தனத்தை வழங்கி அருள் புரிவாயாக யா அல்லாஹ் யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே எங்கள் அனைவர்களுக்கும் ஈமான்ல உறுதியக்கூடிய அல்லாஹ் இறுதி மூச்சு வரை ஈமான் தாரியாக இருக்க கிருபை செய்து அருள் புரிவாயாக யா அல்லாஹ் எங்கள் மூச்சு பிரிவதற்கு முன்பதாக எங்களுடைய அனைத்து பாவங்களையும் மன்னிக்கப்பட்ட நிலைமையில எல்லா விதமான கடமைகளையும் நிறைவேற்றிய நிலைமையில சந்தோஷத்தோட நிம்மதியோட
எங்கள் உயிரில் மேலான கண்மணி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணார காணக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கி அவர்களை பார்த்த சந்தோஷத்துல சக்கராத்து வேதனை தெரியாம மனமகிழ்வோட நிறைவோட சந்தோஷத்தோட சாட்சி சொல்லிய நிலைமையில அவர்கள் காலடியிலே அவர்களை பார்த்துக்கிட்டே எங்கள் ருஹை கைப்பற்றி அருள்வாயாக யா அல்லாஹ். கிருபியாளனுக்கு எல்லாம் மேலான கிருபியாளனே, எங்கள் அனைவர்களுக்கும் ஐவேளை தொலை நேமா கொடுக்கக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ், குடும்பத்தோட ஹஜ்ஜி செய்யக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ், உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ், சதகா கொடுக்கக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ், கோடி கோடியா ஜக்காத் கொடுக்கக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ், எங்கள் உயிரில் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுலா ஷரீஃப் சென்று ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கியத்தை மதீனாவுடைய நசீப் அதிகமாக்கி அருள்வாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ், கிருபியாளனுக்கெல்லாம் மேலான கிருபியாளனே, வறுமையை விட்டு பாதுகாத்திரியா அல்லாஹ், பஞ்சத்தை விட்டு பாதுகாத்திரியா அல்லாஹ், பலாம்சிபத்தை விட்டு பாதுகாத்திரியா அல்லாஹ், கடன் இல்லாத வாழ்க்கைக்குரிய அல்லாஹ், எங்கள் யார் யாரெல்லாம் கடன்ல இருக்கிற அந்த கடனை எல்லாம் நீ அடைச்சக்கூடிய அல்லாஹ், யார் யாரெல்லாம் பிரச்சனையில இருக்கிறாங்க அந்த பிரச்சனையெல்லாம் நீ லேசாக்கிக்கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ், எங்கள் வியாபாரத்துல பறக்கச்சி அல்லாஹ், உத்தியோகத்துல பறக்கச்சி அல்லாஹ், தொழில்துறையில பறக்கச்சி அல்லாஹ், யார் யாரெல்லாம் அரசாங்க உத்தியோகத்தில் முயற்சி செய்கின்றார் அதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்து நீ கிருபை செய்தார்கள் முடிவாயாக யா அல்லாஹ். வேலை வாய்ப்பு தேடக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்பு அமைத்து அருள் புரிவாயாக யா அல்லாஹ். வெளிநாட்டு செல்ல விரும்புவர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்பு வழங்கி அருள் புரிவாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்கள்ல யார் யாருக்கெல்லாம் சொந்த வீடு வாசல் எல்லோருக்கும் சொந்த வீடு வாசலை கொடுத்து சொத்து சகத்தை கொடுத்து கோடி கோடியா பரக்கத்தையும் ரஹ்மத்தையும் சந்தோஷத்தை நிம்மதியும் கொடுத்து கொடிஷரா வாழக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ். யா அல்லாஹ், ரப்பே ரஹ்மானே கிருபை இல்லனாயனே, எங்கள்ல யார் யாரெல்லாம் குமுறு வச்சிருக்கிறாங்க அந்த குமுறையெல்லாம் நீ கரையேறக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ். குமுறுகளுக்கெல்லாம் அழகான ஜோடி பார்த்ததுக்குரிய அல்லாஹ், குமுறுக்கெல்லாம் அதுக்கு உண்டான செல்வ செழிப்பை கொடுத்து அதுக்குண்டான பாக்கியத்தையும் சந்தோஷத்தையும் நீ அருள் புரிவாயாக யா அல்லாஹ். அழகான ஜோடி பொறுத்தது கொடுத்து அந்த திருமணத்தை நீயே சந்தோஷத்தோட சலாமத்தோட நீ நடத்தி அருள் புரிவாயாக யா அல்லாஹ். கிருபியாளனுக்கு எல்லாம் மேலான கிருபியாளனை யா அல்லாஹ். கணவனுக்கும் மனைவிக்கும் பரஸ்பர ஒற்றுமையும் பாசத்தை புரியா அல்லாஹ். கிருபியாளனுக்கு எல்லாம் ரஹ்மானாக இருக்கக்கூடிய ரஹ்மானே யா அல்லாஹ். எங்கள்ல யார் யாருக்கெல்லாம் குழந்தை இல்லை எல்லோரும் குழந்தை பாக்கியத்துக்குரிய அல்லாஹ். எங்களுக்கு குழந்தைகள் எல்லாம் சாலிகான குழந்தைகளாக, நல்லொழுக்கமான குழந்தைகளாக, அறிஞானம் உள்ள குழந்தைகளாக, புத்தி கூர்மையான குழந்தைகளாக, படித்த பட்டதாரிகளா, ஹாபிதுகளா, ஆலிம்களா, ஆரிஃபீன்களா, முத்தகீன்களா, டாக்டர்களா, கலெக்டர்களா, நீதிபதிகளாக, பெரும் பெரும் பாக்கியவான்களாக நல்ல தக்தீருடையலாக ஆக்கிய யா அல்லாஹ். எங்களுடைய பிள்ளைகளுடைய தலையெழுத்த நல்ல தலையெழுத்தாக ஆக்கி அவர்களுடைய தலையெழுத்த பலமானதாகவும் சலாமத்தானாகவும் அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான தக்தீருடைய பிள்ளைகளாக ஆக்கிய யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்கள் பிள்ளைகள் இறுதி மூச்சு வரை ஈமான்